இவன் ஏற்ற துணைனா என்ன சொல்றான்? அன்னைக்கு ஒரு சகோதரிகள் கூட்டத்தில் கேட்டேன், ஏற்ற துணைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரர் நான் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கணும். எப்படி பாருங்க, இல்ல நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும், நான் என்ன விரும்புகிறேனோ அதை அவர் செய்யணும். அவன் கண்டிப்பாக செய்வான். எப்போ தெரியுமா? 10 வருஷம் கழித்து செய்வான். 10 வருஷம் அவனும் போராடி போராடி பார்ப்பான். ஒரு பையன் வந்து என்னை கேட்டான், அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல, பண்ணிட்டான். அப்புறம் வந்தான், அண்ணே உங்கள் பேச்சை கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா. ஒன்றும் பண்ண முடியாது. நான் டோருக்கு முன்னாடி நின்று கையை வச்சு உள்ளே போவாதேன்னு சொன்னேன். நீ உள்ளே போயிட்ட, இப்போ கதவை தட்டுறான், திறங்கன்னு. திறக்க முடியாது. இப்போ என்ன நான் பண்ணணும்னா, ஒரு 2 இயர்ஸ் பொறுத்துக்கடான்னு சொன்னேன். அது மாறிடுமானா? இல்லை, நீ பழகிடுவ, அது மாறாது. அது எப்படி மாறும்? அது மாறவே மாறாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? மோசேக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுத்தாரு. என்ன ப்ராஜெக்ட்னா, 6 லட்சம் புருஷரை கொண்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு போகணும். அவங்களோட மனைவி பிள்ளைகள், ஒரு நாட்டையே லீட் பண்ணணும். ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பராக இருக்கான். ஏதாவது பேசினா அடிச்சு கொன்னுடுறான். எகிப்தின் அடிச்சு கொன்னுட்டான். அடுத்து அவனை பார்த்தா ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கான், கோவக்காரனாக இருக்கான். இவனை மாற்றி சாந்த குணமாக ஆக்கினா தான் இந்த 6 லட்சம் புருஷரை கொண்டு வந்து கானானுக்குள்ள போய் சேர்க்க முடியும். என்ன செய்யலான்னு கர்த்தர் யோசிச்சாரு. ஒன்றுமே செய்யல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரே ஒரு கல்யாணம். 40 வருஷத்துல அவனை போல பூமியில் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்ன செய்யாது, 100%லாம் அமையாது. கர்த்தர் கொடுத்தாரா, அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதைத்தான் நீங்க பார்க்கணும். ஏன் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தாரு, அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இவன் என்ன பண்றான் தெரியுமா? மனுஷகுமாரத்தையே பார்க்கறான். அதிக சௌந்தரியம் அது வந்து எல்லாத்துலயும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் கல்யாணத்துல மட்டும் சொல்லல, உடை உடுத்துறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வீடு தேவை, பரவாயில்ல, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அது யாரும் இங்கே சொல்லலை, கர்த்தர் கொடுத்தா கட்டிக்கோங்க. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்? அவன் அந்த மாதிரி வீடு கட்டினா ஓகே, நமக்கு என்ன தேவையோ என்ன செய்யணும் அந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கோம், பைக்கே பெரிய விஷயம், ஏதோ மழையில் நனையாம போகிறதுக்கு கர்த்தர் கார் கொடுக்குறாரு. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவர் ஒரு சூப்பர் கார் வச்சிருக்காரு, அந்த மாதிரி கார் எனக்கு வேணும். எதுக்கு? புரியுதா? அவருக்கு அந்த கார்ல ஒரு ரீசன் இருக்கும், அவர் வாங்கியிருப்பாரு. நமக்கு அது தேவைன்னா கர்த்தர் கொடுப்பாரு. உடனே இவர் என்ன பண்றது தெரியுமா? அந்த மாதிரி நான் வாங்கணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி, அப்புறம் அது இஎம்ஐ கட்ட முடியாம, அப்புறம் வந்து பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றது. பாஸ்டர் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் சொல்லுவேன், அவனவன் தன் சுய இச்சையின்படி சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். உலகத்தை பார்த்து ஒரு நாளும் இணையணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாகும், பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். நமக்கு ஒரு ரூட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உலகம் வந்து சௌந்தரியமா தான் இருக்கும். இப்பவும் சொல்றேன், நாம நினைக்கிறத விட உலகம் எப்பவுமே சௌந்தரியமா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். நீங்க அதை ஜெயிக்க தொடங்கணும். இந்த ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் நீங்க போவீங்க இல்லையா? ஷாப்பிங் மாலுக்கு போவீங்க தானே? நீங்க பொருளாசைக்காரர் கிடையாது, உங்களுக்கு பொருளாசை இல்லை அப்படிங்கிறத சுய பரிசோதனை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, போகும்போது அவங்க வாசல்லே ஒரு கையில் ஒரு கூடை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்க போனது 1/2 கிலோ உளுந்தா தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரெட் பாக்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க போனவொன்னே என்ன கொடுப்பாங்க? கூடை கொடுத்துருவாங்க. இப்போ நாம் எதை வாங்க போனோமோ அதை விட கூடைக்காக வாங்க தொடங்குவோம். இவ்வளோ பெரிய கூடையில் வெறும் பிரெட் எடுத்துகிட்டு போவா? அப்புறம் 2வது பாயிண்ட், நீங்கள் போன உடனே பிரெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருளெல்லாம் பார்ப்பீங்க. ஏன் பார்த்தீங்க? தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனால்ன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் இருந்தாலும் ஒரு ரவுண்டு வருவீங்க. திருப்பி உங்களுக்கே தெரியும் அது எங்கெங்க எது இருக்குன்னு தெரியும், ஆனாலும் வருவீங்க. வாங்க போனதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஒன்று வாங்கிட்டு தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பொருளாசை இருக்குன்னு அர்த்தம். உங்களை சோதிச்சு உங்களையே நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் தேவையானது வாங்கிறது வேற. போயிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு. அது தேவையே இருக்காது. வாங்கிட்டு வந்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா பரண மேலே கிடக்கும், அது கிடக்கும் அப்படியே. ஏன் வாங்கணும்? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, இன்னும் பொருளாசை போலேன்னு அர்த்தம். உலகத்தானுக்கு அது இருக்கு,
நமக்கு அது இல்லை. நமக்கு ஆண்டவர் அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலகத்துல இருக்கிறதுலயே தி பெஸ்ட் டிசைன் பரிசுத்த ஆவியானவர் பண்ணி கொடுத்தது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, அங்க போய் இருக்கிற சௌந்தரியத்தை பார்க்காதீங்க. பல நேரங்களில் நீங்கள் அப்படி போகும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. நல்ல கவனிச்சிங்களா? அன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவங்க இருந்தாங்களா? அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்துச்சா? மனுஷன், ஒரு தேவ மனுஷன், தேவ புத்திரர், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன் ஒரு தொழுது கொள்ளாத ஒரு மனுஷனோட சேரும்போது பைபிள் சொல்லுது கர்த்தருடைய ஆவி போராடுதான் உள்ள. அவன் பரிசுத்தாவியை பெற்ற காலமான்னு கேட்டா இல்ல. ஆனா கர்த்தர் கொடுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, தேவன் தந்த தீபம். ஆனா இப்போ நம்ம ஆவியும் இருக்கு, பரிசுத்த ஆவியானவரும் வந்து வாசம் பண்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க போய் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கும் போது, உலகத்தோடு கூட இணையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி போராடுவார்னு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்தின் பிள்ளைகளை பார்த்து நம்ம பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், பையனும் சரி பொண்ணும் சரி, இந்த ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இதுல பார்த்துட்டு இது என்ன செய்யுது? அவனை பத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரியாது. அவன் வாடகைக்கு பைக் வாங்கிட்டு வந்து போட்டோ போட்டிருக்கிறான். பைக்கு கூட அவன் இல்லை, எவன் பைக்கையோ வாங்கி போட்டோ போட்டிருக்கான். அவன் போட்டோஷாப்பில் எடுத்து நல்லா கலராக இருக்கான், நேரில் போனால் ஆப்போசிட் கலராக இருக்கான். ஒன்று எங்கே வேலை பார்க்குறான், என்ன பார்க்குறான், ஒன்றும் தெரியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நாம் ஜாதி பார்க்கறதில்ல, நாம் எதுவும் பார்க்கறதில்ல. ஆனால் ஒன்று பார்க்குறோம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானான்னு பார்க்குறோம். ஏன்னா அது நம்ம ஜீவனாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? சில பிள்ளைகள்லாம் சொல்லுது, சில பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறான் பையன், நான் கல்யாணம் பண்ணால் அதைத்தான் பண்ணுவேன், இல்லைன்னா செத்தே போவேன். நான் சொல்லுவேன், அவன் பண்ணானா டெய்லி சாவான். உடனே அப்பா அம்மா பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் அவன் விரும்பிட்டான், செத்து போவேன்னு சொல்கிறான், எப்படியாவது சர்ச்சில் வச்சு ஒரு எதுக்கு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அது ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஒத்துக்குச்சு. அவன் யாருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறான்? இப்போ அவனுக்காகவும் எடுக்கல, தேவனுக்காகவும் எடுக்கல, இதுக்காக எடுக்கிறான், கூட நிற்கிறதுக்காக. 3 மாதம் மிஞ்சி போச்சுன்னா 6 மாதம், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இன்னைக்கு உலகத்தின் மேலே அதிக சௌந்தரியம். அங்கே பார்க்குறாங்க, கையில் வச்சிருக்கிற ஃபோனு, ஓட்டுற பைக்கு, அந்த பொண்ணு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, 1500 ரூபாய்க்கு போட்டுட்டு வந்து நிற்கிது. உடனே அவன் முடிவு பண்ணிடுறான், பரலோகத்திலிருந்து தேவதையே கர்த்தர் இறக்கி கொடுத்துருக்காரு. வந்தாதான் தெரியுது அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமா தெரிஞ்சிச்சு. உள்ள பார்த்தா மரணம். இன்னைக்கு நிறைய பழம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நான் நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்றேன், தேவபுத்திரருக்கும் மனுஷகுமாரத்துக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது. கர்த்தர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. எந்த விஷயத்திலையும் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். சின்ன கார் கொடுத்துருக்கா, அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க, போதும் என்ற மனதனக்கூடிய தெய்வ பக்தியே. ஒரு தேவை வரும்போது, உங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படும் போது கர்த்தர் அடுத்த காரியத்தை செய்வார். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். நம்ம கேட்காமையே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர். நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார். உடனே உலகத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? வேஷம் தரிக்க கூடாது, அவங்க கூட போய் சேரக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போங்க. இப்படிலாம் போனா தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஃப்ளெக்சிபிளா போகாதீங்க. இப்போ எலியா ஏசபேலோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஆமா தானே? யோவான் ஸ்நானகன் ஏரோதியாரோட கூட ஃப்ளெக்சிபிளா போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இருந்ததான ஆசாரியரோட ஃப்ளெக்சிபிளா போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. இங்க ஃப்ளெக்சிபிளா போக முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா
எனக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் உலகத்தோடு கூட இணைந்து போக முடியாது. அது வேறுபாடு உள்ளது. நான் இப்படித்தான். அதனாலதான் சொல்லுவான், ஒரு ஜனம் இருக்கிறது, அது தனித்து வாசம் பண்ணுகிறது. நாம தான் அந்த ஜனம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.